இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல், அப்புறம் பேங்க்ஸ் இதில் யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்ஸை ஒரு மனுஷன் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசரம் கண்டுபிடிச்சான்னு சொன்ன நம்புங்களா. நியூட்டன் 1660s பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபிசிக்ஸை பற்றின ஸ்டடீஸை படிச்சுட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுவுதுன்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீடை தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பொருள் ஃபால் ஆகுதுன்னா இப்போ ட்ராவல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், அதாவது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு விழுவுற டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், இதுதான் பேசிக் இதுவாக இருந்துச்சு. ஆனால் இது பயங்கர ஆவரேஜாக இருந்துச்சு. ஆனால் நியூட்டன் என்ன நினச்சாருன்னா அது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளார வெலாசிட்டி ஏகப்பட்டதாட்டி மாறும், ஆக்சலரேஷனும் ஏகப்பட்டதாட்டி மாறும், மோஷன் இதை பொறுத்து மாறும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால தான் தனக்கான ஒரு மேத்தமெட்டிக்ஸான கால்குலஸை உருவாக்கி அது மூலயமா 2 வேரியபிள்ஸ் மூலயமா, அதாவது டிஸ்டன்ஸை ஏங்கிற இதிலிருந்து பிக்குள்ளார பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸையும் டைமையும் கம்மி பண்ணுறது மூலயமா நம்மளால் பர்டிகுலர் பாயிண்டில் அதோட அக்யூரேட்டான ஒரு ஆக்சலரேஷன் அண்ட் ஸ்பீடை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஆனால் இன்றைக்கி அதே கால்குலஸ் தான் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் கால்குலேஷனாக இருக்கட்டும், ராக்கெட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ், இப்படி ஏகப்பட்ட இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தன்னோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கோசரம் உருவான ஒரு விஷயத்த இன்றைக்கி உலகம் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா.